டேய் சாய், நல்லா இருப்பியாடா நீலாம்? என்னடா பண்ணி வச்சிருக்க? எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அவன் கையில் தூக்கி கொடுத்துருக்கானுங்க. சின்ன பிள்ளை மாதிரி ஓட்டக்கூடத்தில் தட்டி விளையாடுற மாதிரி பாட்டு போட்டு வச்சிருக்கேடா. ஒரு பாட்டு கேட்கறதுக்கு 10 செகண்ட்லேயே அதை வெறுக்கிற மாதிரி ஆக்கியிருக்கேடா. இந்த பாட்டை எப்படி சூர்யா சார் ஒத்துக்கிட்டாரு? ஆர்ஜே பாலாஜி என்ன மயிர் இருக்குன்னு இதில் கேட்டு இம்ப்ரெஸ் ஆனான்னு தெரில. கேவலமாக பண்ணி வச்சிருக்கியடா. உனக்கு என்னடா பண்ணணும்? அது மாசான லுக்கில், அதாவது சூர்யா ஃபில்மோகிராஃபிலே இது ஒரு செம்ம லுக்கு. அப்போ அப்படி ஒரு படத்துக்கு ஒரு மாஸ் சாங்கோ ஒரு இன்ட்ரோ சாங்கோ போடணும்னா இப்படி பீ மாதிரி போட்டு வச்சிருக்கேடா. நீ தனியாக சுற்றிட்டு இருக்கும்போது கூட பாட்டு நல்லா போட்ட. ஒருவேளை உனக்கு படம் மேலே படம் வருது, அவசரத்தில் 5 நிமிஷத்தில் பாட்டு போட்டுட்டு திரியிறியா? என்ன அர்த்தத்தில் இந்த மாதிரி பாட்டு போட்டு வச்சிருக்க? 10 செகண்ட் கூட கேட்க முடியலடா. ரொம்ப மோசம். இதே மாதிரி தான் டியூட்டில் அந்த ஒரு ரேப்பை வச்சே ஓட்டிட்ட. தொட்டாலே பட்டாசா வெடிக்குது. ஆனால் அதே மாதிரி தான் இந்த மாதிரி பெரிய படத்துக்கும் பண்ணுவேன்னு நீ வரப்போகிற காலத்தில் என்னத்தை பண்ண போகிற? ஏன் இப்படி பண்ணுற? சூர்யா சார் அவரோட மாஸ் சாங், அவரோட இன்ட்ரோ சாங்லாம் முன்ன பின்ன கேட்டிருக்கியாடா? அவருக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏண்டா சோடா பாட்டில் பாட்டு கேட்டிருக்கியா? நானே இந்திரன் பாட்டு கேட்டிருக்கியா? இந்த ஊரில் எப்பவுமே பளபளக்கிற பகலானி போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு மாசான சாங்கு எல்லாமே எவ்வளோ அது நீ சூர்யா பாட்டு அது சரியான லுக். இப்படி ஒரு பீ பாட்டை போட்டு வச்சிருக்கியடா, மனசாட்சியே இல்லாம. எங்க போகுதுன்னு தெரில. இதை எப்படி ஆர்ஜே பாலாஜி ஒத்துக்கிட்டாரு? சூர்யா அது கொரியோகிராஃபி, ஒரு கன்றாவியான கொரியோகிராஃபி. இந்த பழைய ரஜினி படத்துக்கு போடுற மாதிரி ஒரு கொரியோகிராஃபி. என்ன இடத்துல இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ்? எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க? எத்தனை அடி வாங்கினாலும் மறுபடியும் உங்கள் முகத்துக்காக வேண்டிதான். ஆனால் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் சூர்யா சார், நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். எப்படி மியூசிக் பண்ணுறாங்க, ஒரு டேரக்டர் சொல்கிறானே நடிக்கக்கூடாது. எத்தனை பாட்டு, எத்தனை ஹிட் படங்களை கொடுத்து, எத்தனை ஹிட் பாட்டை கொடுத்தவங்க. அதை கேட்கும் போதே இது என்னையா கன்றாவின்னு சொல்லிட்டு நீ ஏன் அதை எப்படி இதெல்லாம் தாண்டி வந்தீங்க? என்ன இதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சு? அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இன்றைக்கி போயிட்டு அந்த பாட்டை எப்படியாவது கேட்டு, அதுவும் ஹோம் தேட்டர்லாம் செட்டப் பண்ணி தான் இந்த பாட்டை கேட்கணுன்ட்டு ஒரு முடிவில் இருந்தா 10 செகண்டில் கட் பண்ணுறான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன கன்றாவினா பண்ணி வச்சுருக்க? தயவு செய்து இதை மாற்ற பழகுங்க. இப்போயும் ஒன்றுமே இல்லை. மீதி பாட்டு ஏதாவது தயவு செய்து பல எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஏன்னா லுக்கு அந்த மாதிரி ஒரு லுக்கு. டீசரும் நல்லா இருந்துச்சு, அந்த வெறப்பா கூட பீட்டு கூட நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி கன்றாவியாக பாட்டு போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா? இல்லை லிரிக்ஸு மயிறு மாதிரி இருக்கு. என்ன அர்த்தத்தில்? கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நல்லா ஒருத்தனை புகழலாம் பார்த்தா இப்போ தான் வருது, சரி வயசுக்கேற்ற சின்ன பையன் தான் அந்த மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. இது என்ன மியூசிக்கு, என்ன கன்றாவி இது? இப்போதான்டா இங்கே எதுவுமே இல்லை. பைசன் ஒரு படம் வந்துச்சு, 5 பாட்டம் அப்படி ஒரு பாட்டு, அப்படி ஒரு, அதை எப்படி சொல்ல, அதை சொல்லவே வார்த்தை இல்லாத மாதிரி அந்த மாதிரி இருக்கு. 5 பாட்டும் ஒரே நேரத்தில் ஒரே ஸ்ட்ரெச்சில் கேட்டுக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு இது என்ன கர்மமோ தெரியல. ஒரு 4 நிமிஷம் பாட்டை கூட உன்னால் முடியல. அதுவும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இந்த வயசில் உன்னோட 2-3 பாட்டை வச்சு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா, சரி வர ஜென்ரேஷனை வளர்த்து விடுவோன்ட்டு அது சூர்யாவாக இருக்கட்டும் ஆர்ஜே பாலாஜி செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ஒரு கன்றாவியான இது ஒரு பீ பாட்டு. அதே இந்த படத்துலேருந்து கூட இந்த பாட்டை தூக்கிடுங்க, ரீஷூட் கூட பண்ணுங்க தயவுசெய்து. இதுலேயே மக்கள் எல்லாரும் சூர்யா ஃபேன்ஸ் நீங்களாம் தயவுசெய்து இந்த மாதிரி கன்றாவியான பாட்டை சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னத்த சொல்ல, நல்ல தீபாவளி மூடில் இந்த பீ பாட்டை போட்டு கெடுக்க தான் பார்க்குறாங்க. ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தப்பாக இருந்துச்சு தப்புன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சரி தப்பாலாம் கிடையாது. ஏன்னா இதில் எதுவும் தப்பாக போகல. ஏன்னா 10 செகண்டுக்கு மேலே கேட்க முடியல அந்த பாட்டு. ஏன்னா இப்போ அந்த அயன் படம் இன்ட்ரோ சாங்லாம் ஒரு 100 தடவை கேட்டாலும் அது ஒன்றுமே சலிக்காது. அந்த மாதிரிலாம் போட சொல்லப்பா, நீ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே போடு. இந்த கன்றாவிக்கு இன்னொரு கன்றாவியே பரவாயில்ல அந்த மாதிரி இருக்குது. ஊரும் பிளட்டே பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவே நல்லா இருக்கும். அது ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது. எதுக்கு இந்த மாதிரி, அது சூர்யா சாருக்கு ஒரு மாஸ் பாட்டுக்கு எப்படி இவ்வளோ கேவலமாக போட்டு வச்சிருக்கையா? என்ன கன்றாவியோ. உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.